நான் வேணா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போறேன் சார். கம்ப்ளைண்ட்? மீனன் காதல்ல இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சு. எப்படியாவது ராகவ் கிட்ட இருந்து அபியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பல வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த முரளி. அதே மாதிரியே தான் இன்னைக்கு வந்து அபி வந்து எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவனை பிளாக்மெயில் பண்றவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதையும் தடுக்கிற மாதிரி முரளி அந்த பிளாக்மெயில் பண்றவனுக்கு கால் பண்ணி அந்த போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியும் அந்த போலீஸ்க்கு கால் பண்றாங்க. உன்னையும் கம்ப்ளைண்ட்டும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி கிட்ட சொல்றாங்க. சரி, நான் வந்து கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த அபியும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. எதுக்கு இந்த முரளிக்கு தேவையில்லாத வேலை. அபியும் ராகவும் சேர்ந்து வாழ்ந்தா இவங்களுக்கு என்ன? இவங்களுக்கும் மேரேஜ் ஆயிருச்சு. அபிக்கும் மேரேஜ் ஆயிருச்சு. ஏன் அபிய டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல. முரளி இப்படி ஒரு சைக்கோவ இந்த சீரியல்ல தான் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து ராகவ நிரந்தரமா அபிகிட்ட இருந்து பிரிச்சா தான் வந்து அபி வந்து அவங்களோட சேருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலயே வேற ராகவ கொல்லக்கூட துணிஞ்சுட்டாங்க இந்த முரளி. இனி என்னென்ன பண்ண போறாங்களோ சீக்கிரமா முரளியோட சுயரூபம் வந்து தெரியணும் இந்த ராகவுக்கு. ராகவ் வந்து சொல் அபி சொல்றத கேட்டுட்டு அபிய உண்மையா நம்பணும். அந்த மாதிரி கொண்டு போனா நல்லாயிருக்கும் இந்த சீரியல்.